என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ஒரு மாசமும் வந்து நலங்கு மாவுக்கு தனியாகவும் சீயக்காய்க்கு தனியாகவும் வந்து காய வச்சு அரைச்சிருவோம். இந்த டைம் எல்லாத்தையும் ஒன்றா வந்து காய வச்சாச்சு. பிரிக்கும் போது மட்டும் தனித்தனியாக பிரித்து அரைச்சிக்க வேண்டியதான். நிறைய பொருள் இருக்குது, என்னென்னு பார்க்கலாமா? இளம்புரி, மகிழம்பூ, ரோஜாப்பூ, ஆரஞ்சு தோல், பூந்தி கொட்டை, கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு, வசம்பு, ஆவாரம்பூ, அப்புறம் வந்து அரிசி, வெந்தயம், சீயக்காய். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு, கடலைப்பருப்பு, மைசூர் பருப்பு, அதிமதுரம், நன்னாரி வேறு, கருஞ்சீரகம், கார்போக அரிசி, அவுரி, வெட்டி வேறு, செம்பருத்தி பூ. மாதிரி ஒரு பொருள் ரெண்டு பொருள் கிடையாதுங்க. ஒரு டைம் நம்ம அரைக்கும் போதும் இவ்வளோ பொருள் சேர்த்து போட்டு தான் அரைக்கிறோம். ஒரு டைமும் நம்ம அரைக்கும் போது வீடியோவும் எடுத்து போட்டிருக்கோம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா நலங்கு மாவுன்னு சொல்லி ரிவ்யூஸ் இருக்குங்க. அதே மாதிரி ஹேர் ஃபால் இருக்கவங்க, டேண்ட்ரஃப் இருக்கவங்களாம் நீங்கள் சீயக்காய் பவுடர் எடுத்துக்கலாம். டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஸ்கின் நல்லா கலர் ஆகிறதுக்கு, பிம்பிள்ஸ் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த நலங்கு மாவு பவுடர் எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பாய்.